ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எஸ்ஐபியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாதம் வந்து 5000 10,000 போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸில் 15% ஒரு ரிட்டர்ன் வச்சா கூட நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்னால் ஒத்துக்க முடியல. பிகாஸ் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு பையன் தான். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த டெக்னிக்கலாக ரொம்ப பேசவும் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா வந்து எல்லாரும் சொல்கிறது கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால வந்து ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்னால அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாக பார்த்து போகிறது. இண்டெக்ஸ் ஃபண்டாக நம்ம ஒரு 50 கம்பெனி சேர்ந்தது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பணம் லாஸும் ஆகாது, அதே நேரத்தில் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டும் வராது. பட் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போகிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 12% இப்போ வரைக்கும் ஆவரேஜாக கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வர வருஷத்தில் வந்து அந்த 12% கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. மேபி அதுக்கு கம்மியாக கூட ஆகலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்பி எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் கொஞ்சம், லேண்டில் கொஞ்சம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எது எப்போ கை கொடுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பட் எஸ்ஐபி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் லைஃப்பில் வந்து டிசிப்ளின் வந்து அப்போ தான் கொஞ்சமாக இருக்கும். இல்லைனா நீங்களே வந்து மாதம் 5000 நீங்கள் டேரெக்டாக உங்களால் பண்ண முடியும்னா கூட நீங்கள் எஸ்ஐபி கூட பண்ணாமல் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரே ஃபண்டில் ஒரு 5000 கூட போட்டுட்டு வரலாம். ஸோ ரொம்ப ஃபேன்சியாக வந்து நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத இடத்துலலாம் போயிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் சுற்றி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்த்தாலும் கேட்டாலும் ஒன்றே ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சா தான் உங்களால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து நீங்கள் நினச்ச ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து உங்களால் அடைய முடியும். அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன தான் வந்து நான் எஸ்ஐபி இங்கே போடலாமா அங்கே போடலாமா அப்படின்னு நீங்கள் நிறைய ஃபினான்ஸ் அட்வைஸரோட வீடியோ பார்த்தாலும் கேட்டாலும் வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களை எப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு பாருங்கள். நீங்கள் அப்ஸ்கில் பண்ணால் தான் உங்கள் சேலரி அதிகமாகும். அந்த சேலரியை வச்சு தான் நீங்கள் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு 2500 ஒரு 4 வெளியிட்டு போடுங்க. ஆப்வியஸாக லேண்டில் வந்து மாதம் 2500 போட்டு எந்த லேண்டுமே வாங்க முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கோல்டு வச்சுருக்கீங்க, அதை ப்ளச் பண்ணி ஒரு 10 லட்சம் 12 லட்சத்துக்கு எங்கேயாவது உங்களால் லேண்டு வாங்க முடியுது அப்படின்னா ஸோ லேண்டு வாங்குங்க. வீடோடு சேர்ந்து லேண்டு வாங்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. மேபி அது கமர்ஷியலாக ஒரு ரெண்ட் வருது அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லை ஒரு வீடு ஒரு ஆஃப் கிரவுண்டில் நான் வாங்குறேன் அப்படின்னா அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் பெருசாக வராது. நீங்கள் லேண்டாக வச்சுருந்தா தான் அதுக்கு மதிப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் வேறு இடமா வாங்காத பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வீடியோவான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி பற்றி ரொம்ப பேசி லைக் அதுவே பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அடுத்தது லைஃப்பில் அப்ஸ்கில் பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.